தேவனுக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாள்ல தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, அவர் உங்களை உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு. யாரெல்லாம் இன்னைக்கு தேவன் உயர்த்துவார் அப்படின்னா, ஒதுக்கப்பட்டவர்களை தேவன் உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு. வேதத்துல நம்ம ஒரு நபரை பத்தி பார்க்குறோம், தாவீது. அவன் குடும்பத்தார் எல்லாருனாலையும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தான். அவன் வேற எதுக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லி அவனை ஒரு ஆடு மேய்க்கிறதுக்காக மட்டும்தான் அவனை பயன்படுத்தினாங்க. ஆனா எந்த தாவீது அவன் குடும்பத்தார் எல்லாரும் ஒதுக்குனாங்களோ அந்த தாவீது தான் தேவன் உயர்த்தி ராஜாவாக மாற்றினாரு. தாவீது அப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது அவன் தாழ்மையா இருந்தான், பொறுமையா இருந்தான், தேவனை மட்டும் உயர்த்தினான், தேவனை மட்டும் துதிச்சு ஆராதிச்சான். அப்படி தேவனை மட்டும் அவன் உயர்த்தினதுனால தான் தேவன் அவன் எல்லாரும் முன்பாக உயர்த்தினாரு. இன்னைக்கும் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பங்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய நண்பர்களால், உங்களுடைய உறவுகளால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, யாருனாலலாம் நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அவங்க முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. நீங்களும் தாவீதை போல தாழ்மையாக இருங்க, பொறுமையாக இருங்க, தேவனை மட்டும் உயர்த்துங்க. கண்டிப்பாக அவர் உங்களை ஒதுக்கினவங்க முன்னாடி உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.